அருணாச்சல பிரதேசத்தில் புதிய அரசு பதவியேற்க விதித்த தடையை உச்சநீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், உச்சநீதிமன்றம் நேற்று விதித்த தடையை இன்று விலக்கிக் கொண்டதற்கான என்ன காரணம்? பத்மபிரியா, அதாவது உச்சநீதிமன்றமானது நேற்றைய தினம் இந்த காங்கிரசினுடைய 14 அதிருப்தி எம்எல்ஏக்களை கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் எதற்காக அவருடைய இடைநீக்கத்திற்கு தடை விதித்தது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதனை ஆராயும் வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கு தடை விதிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையில் தான் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த இடைநீக்கத்திற்கு தடை விதித்த விவகாரம் சம்பந்தமாக அனைத்து ஆவணங்களும் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அவற்றை ஆராய்ந்த உச்சநீதிமன்றமானது அந்த உத்தரவு என்பது சரியாகத்தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இடைநீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு எந்தவிதமான முன்னறிவிப்பு நோட்டீஸும் கொடுக்கப்படவில்லை. எனவே கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவு சரி என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய இந்த தடையை நீக்குகிறோம். அங்கு புதிய ஆட்சி அமைவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் இந்த அதிருப்தி ஏற்பட்ட உடனேயே ஒரு 14 எம்எல்ஏக்களை அருணாச்சல பிரதேச அரசானது இடைநீக்கம் செய்தது. இதற்கு எதிராக அவர் அனைவரும் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். கவுஹாத்தி உயர்நீதிமன்றமானது அவருடைய இடைநீக்கத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பத்மபிரியா. மனோஜ், தற்போது அருணாச்சல பிரதேசத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் எந்த கட்டத்தில் உள்ளன? பத்மபிரியா, அதாவது தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமலில் இருக்கிறது. இதற்கு இடையில் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த 14 அதிருப்தி எம்எல்ஏக்களில் ஒருவர் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த 14 எம்எல்ஏக்களோடு பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து கொண்டு அங்கு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளைய தினம் இந்த முயற்சிகளுக்கு பலனளிக்கும் விதமாக அங்கு வாக்கெடுப்பு நடத்தப்படவோ அல்லது புதிய ஆட்சி அமைவதற்கான அதிகாரப்பூர்வ செயல்பாடுகள் துவங்கும். ஆனாலும் இதற்கிடையில் ஏற்கனவே மத்திய அமைச்சரவையானது குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெறுவது சம்பந்தமாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பொழுது அங்கிருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியானது திரும்பப் பெறப்படும். குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்பப் பெறப்பட்டவுடன் உடனடியாக இதுபோன்ற நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஒரு புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா. மனோஜ், நீங்கள் விவரித்த இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு புதிய அரசு அமைவதற்கு எத்தனை நாட்களாக வாய்ப்பு இருக்கிறது? பத்மபிரியா, அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் சுமார் 48 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இதற்கு இடையில் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த 14 அதிருப்தி எம்எல்ஏக்களோடு சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என அனைவரும் சேர்ந்து தான் அங்கு ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கிடையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியும் அங்கு அமல்படுத்தப்பட்ட காரணத்தால் அதனை திரும்பப் பெறுவதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக குடியரசுத் தலைவர் ஆட்சியானது திரும்ப பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு திரும்ப பெறப்படும் பட்சத்தில் நாளை மாலைக்குள்ளாக புதிய அரசானது அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கெடுப்பா அல்லது புதிய அரசை கவர்னர் அழைத்து அமைக்கப் போகிறார் என்பது குறித்து தான் தற்பொழுது கேள்விகள் இருக்கிறது. பத்மபிரியா.